என்னதான் பிரச்சனை இந்த தாவேக்காக்கு? தாவேக்கா ஆட்சி அமைஞ்சு 4 நாள் ஆகுது. இந்த 4 நாளுக்குள்ள சனாதனத்தை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. இந்த சனாதன தர்மத்துக்கு மேல இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் இவ்வளவு பயப்படுறாங்க? உதயநிதி என்னடான்னா சட்டமன்றத்துல அவ்வளவு தைரியமா சனாதனத்தை அழிக்க போறேன்னு சொன்னாரு. ஆனா இந்த சிஎம் விஜய் அதை பத்தி எதுவுமே கேட்கல. இன்ன வரைக்கும் அங்க சட்டமன்றத்துல உட்கார்ந்திருந்த எந்த எம்எல்ஏக்கள் யாருமே அதை பத்தி கேட்கல. பாஜக எம்எல்ஏவை தவிர மத்த எந்த எம்எல்ஏக்களுமே அதை பத்தி கேட்கவே இல்லை. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் முஸ்தபா வெளியில இப்படி நம்முடைய சனாதனத்தை ஒழிக்க போறேன், இந்து மதத்தை ஒழிக்க போறேன், அதுக்காக தான் களத்துக்கு வந்திருக்கேன்னு தைரியமா சொன்னாரு. இப்ப இன்னைக்கு இந்த ஆதவர்ஜனா என்ன சொல்றாரு? சனாதனம் வடநாட்டுல வட மாநிலங்கள்ல சனாதனம்னா ஹிந்து, தென் மாநிலங்கள்ல இதுக்கு பேரு இந்த தமிழகத்துல சனாதனம்னா சமத்துவமின்மை அப்படிங்கிற ஒரு புது கொட்டேஷனை கொடுத்திருக்கிறாரு. இது என்னடா பிரச்சனையா போச்சு? இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் இந்து மதத்து மேலேயே டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் இந்து மத விரோத போக்க கடைபிடிக்கிறாரு. இந்து மதத்தை யாராலையும் அழிக்க முடியாது, எந்த கொம்பை வந்தாலும் அழிக்க முடியாது. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்து மதம் எங்களின் மதம் மட்டுமல்ல, எங்களின் கலாச்சாரம், எங்களின் வாழ்வியல் முறை. ஆம், இந்த வாழ்வியல் முறையை எந்த கொம்பன் வந்தாலும் அழிக்க முடியாது என்பதை ஆணித்தரமாக இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கிறேன். தாவேகாவில் உள்ள அமைச்சர்கள் எல்லாம் என்ன பண்ண வேண்டும்? சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பிறகு மக்களுக்கான என்ன வேலைகளை செய்ய வேண்டுமோ அதை போய் செய்ய பாருங்கள்.